அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மேப்போட ரிவ்யூ பண்ணுற ஸ்கேம். கூகுள் மேப்பை ரிவ்யூ பண்ணக்கூடிய பார்ட் டைம் ஜாப், அதோட ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. நான் வந்து இந்த பார்ட் டைம் ஜாப்பில் எவ்வளோ இது பார்ட் டைம் ஜாப் கிடையாது. இந்த பார்ட் டைம் ஜாப் அதில் வந்து எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணேன், அப்புறம் என்ன விஷயங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணேன், எவ்வளோ லாஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்ப்போம். எனக்கு நேற்று பார்த்திங்கன்னா காலையில் 8:50 ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா, ஹாய் ஹவாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்த் நண்பர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. நானும் ஃபைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணேன். அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, ஐ எம் திவ்யா, HR ஆஃப் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. நானும் வாட் அபவுட் யூன்னு கேட்டிருந்தேன். அதுக்கு அவங்க ஆக்சுவலி வி ஹேவ் ஏ பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த பார்ட் டைம் ஜாப் டீட்டெயில் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னென்னா, கூகுள் மேப்பில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், அந்த சில பிளேஸை வந்து ரிவ்யூ பண்ணுறது, அதுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறது, இதுதான் வந்து ஒர்க்கு. அந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 3000 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் நல்ல ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணேன். உங்களுக்கு ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். அப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன். அவங்களும் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புனாங்க. அது உண்மையானு தெரியல, ஆனால் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் நானும் ஓகேன்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து ஒரு கூகுள் மேப்போட லிங்க் அனுப்புவாங்க. அதாவது ஒரு பிளேஸோட லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்குள்ளே போய்ட்டு நீங்கள் அதுக்கு ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக வந்து ஒரு 150 ருபீஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த லிங்க்குள்ளே போகலை. அவங்க அனுப்பியிருந்த வந்து ஒரு டீட்டெயில் அனுப்பியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ஹோட்டல் டீட்டெயில் அனுப்பியிருந்தாங்க. அந்த ஹோட்டலோட நேம் போட்டு சர்ச் பண்ணி அதுக்கு போய் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு நான் அனுப்பிட்டேன். அனுப்பின உடனே அவங்க சூப்பர் டாஸ்க் கம்ப்ளீட்டட்னு சொல்லி போட்டு அனுப்பியிருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினச்சேன். உடனே அவங்க இந்த 150 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஏஜ், ஜெண்டரு, அப்புறம் நேமு, அப்புறம் இந்த ப்ரொஃபஷன், UPI ID இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. நானும் எல்லாம் அனுப்பிவிட்டேன். டெலிகிராம் ஆப் இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் டெலிகிராம் ஆப் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன். அவங்க வந்து அது ஒரு ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களோட லிங்க், அதாவது டெலிகிராம் சேட் லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அவங்க தான் வந்து உங்களுடைய ரிசப்ஷனிஸ்ட்டு. இனிமேட்டுக்கு நீங்கள் அவங்கள தான் கான்டெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஒர்க் அசைன் பற்றி அவங்க தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க பண்ண மெசேஜ் அவ்வளோதான். அதுக்கப்புறமா வேறு எதுவும் மெசேஜும் பண்ணலை. அதே போல் அந்த 150 ருபீஸ் உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறமா எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னாங்க அந்த வாட்ஸ்அப் மெசேஜில். நானும் அதே போல் 150 ருபீஸ் அவங்க போட்டுட்டாங்க. நானும் அந்த 150 ருபீஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பிட்டேன். இதோட வாட்ஸ்அப் முடிஞ்சுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, டெலிகிராம் ஆப்பில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். ராதிகா அகர்வால் அவங்களுக்கு. அவங்க போட்ட உடனே ஹலோ, ஐ எம் அஃபிஷியல் ரிசப்ஷனிஸ்ட்னு சொல்லி போட்டு அவங்க கதையெல்லாம் விட ஆரம்பித்தாங்க. அப்புறம் எனக்கு ஃபஸ்ட்லேருந்தே நம்பிக்கை இல்லை, இது வந்து ஒரு ஸ்கேம் பண்ணக்கூடிய கம்பெனி அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க வந்து உங்கள் டெமோ டாஸ்க் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது அந்த 150 ருபீஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த டாஸ்க்கும் கொடுக்க முடியாது. நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து உங்களுக்கு டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு காலையில் 8:30 மணிக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் ஒரு 100 ருபீஸ் தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்மளும் இன்றைக்கி காலையில் 8:30 மணிக்கு ஹாய்னு மெசேஜ் போடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்க ஹாய்னு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அனுப்பிட்டு டாஸ்க் பற்றிலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு 6 டாஸ்க் கொடுக்குறாங்க. 1 ஹவருக்கு 10 நிமிஷம் ஒருக்கா 6 டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு டாஸ்க்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கூகுள் லிங்க்கு, மேப் லிங்க் அனுப்பிவிட்டு அந்த பிளேஸை போய் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஆனால் நான் வந்து எந்த லிங்க்கையுமே டச் பண்ண கிடையாது. அப்புறம் இன்னொரு குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்க. அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. அதே போல் கரெக்டாக கொடுத்தாங்க.
அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொருத்தராக. எனக்கு நான் ஃபஸ்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், செகண்ட் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு இவ்வளோ கிரெடிட் ஆயிடுச்சு, அவ்வளோ கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த குரூப்பில் ஒரு 500 மெசேஜ் கிட்டே போட்டிருந்தாங்க. இன்றைக்கி காலையில் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக உடனே மெசேஜ் போட ஆரம்பிச்சிட்டே இருக்கிறாங்க லைனாக. ஃபஸ்ட்டு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் டாஸ்கில் இந்த கூகுள் மேப் ரிவ்யூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 ரூபீஸ் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நானும் அந்த லிங்க்குள்ளே போகலை. ஆனால் அந்த ஹோட்டல் நேம் சர்ச் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டார் போட்ட மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் போது எனக்கு 40 ரூபீஸ்னு சொல்லிவிட்டு எனக்கு 5 டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும் போது 200 ரூபா உங்களுக்கு இருக்குது அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 6வது டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது நமக்கு ஆப்பு. 6வது டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த 6 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த 6 டாஸ்க்கு உண்டான அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 6வது டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ABCDன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ரீசார்ஜ் வச்சுருக்காங்க. ப்ரீபெய்ட் ரீசார்ஜ்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. A வந்து பார்த்திங்கன்னா 1000, B 3000, C 5000, D 7000, E 15000 அப்படின்னு சொல்லிட்டு 4-5 அமௌண்ட் வச்சுருக்கானுங்க. இதில் நீங்கள் எவ்வளோ இந்த அமௌண்ட் இவ்வளோ அமௌண்ட்டு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 20%, பிக்கு கட்டினீங்கன்னா 20% அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அமௌண்ட்டுக்கும் போட்டு வச்சுருக்காங்க அவங்க. இதில் வந்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் A அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க ஒரு நம்பர் அனுப்பி, இந்த நம்பருக்கு நீங்கள் இந்த 1000 ரூபாய் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபாய் கிடைக்கும், ப்ளஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண ஒரு 200 ரூபாய் சேர்த்து 1400 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் அவங்க கொடுத்த ஐடிக்கு ஒரு 1000 ரூபா அனுப்பியாச்சு. நானும் கேட்டேன், பணம் வருமானு கேட்டால் பணம் வராது. ஏன்னா நம்ம பணம் அனுப்பவே இல்லை அவங்களுக்கு. பணம் அவங்களுக்கு அனுப்பின மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் ரெடி பண்ணி நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். சரிங்களா? அனுப்பிட்டு கம்ப்ளீட் என்ன போட்டிருந்தேன் அவங்களுக்கு. அவங்க மணி நாட் ரிசீவ்டுன்னு போட்டிருந்தாங்க. நான் வந்து மறுபடியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனேன். சென்ட் மீ ட்ரான்ஸ்லேஷன் வீடியோன்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ண வீடியோவாக எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்மக்கிட்ட தான் வீடியோவே இல்லையே, நம்ம எப்படி அனுப்ப முடியும்? நானும் அனுப்பலை. சரி ஓகே, அந்த 5 டாஸ்க்கான அமௌண்ட்டாவது சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுவும் அவங்க அனுப்பலை. ஏன்னா இது வந்து ஒரு ஸ்கேம். இருந்தாலும் நமக்கு நேற்று வந்து இந்த டெமோ டாஸ்க் பண்ணதுக்கு ஒரு 150 ரூபா, இன்றைக்கி காலையில் அவங்களாம் மெசேஜ் பண்ணி ஒரு 100 ரூபா, டோட்டலாக ஒரு 250 நமக்கு அவங்களா போட்டு விட்ருக்காங்க. இனிமேல் அவங்க எந்த மெசேஜும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி கூகுள் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து ஸ்கேம் நடந்துகிட்ருக்குது. நீங்கள் யாரும் எந்த மெசேஜ் வந்தாலும் ரிப்ளைறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்கள். தயவு செஞ்சு எந்த லிங்க்குமே டச் பண்ணாதீங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்துகிட்ருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த டெலிகிராமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நிறையா நடந்துகிட்ருக்குது. டெலிகிராம் மட்டும் இல்லாமல் நிறையா ஆப்பில் இந்த மாதிரி ஸ்கேம் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஒரு ஒர்க்கை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டு அவங்க தான் தரணுமே ஒழிய நீங்கள் அவங்களுக்கு தரக்கூடாது. அப்படி நீங்கள் தந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒரிஜினலான கம்பெனி கிடையாது. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோவை எடுத்தேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.